அம்மாவின் வாக்குறுதி. மாலா ஒரு சிறிய ஊரில் பிறந்தாள். அப்பா வேலைக்காக நகரத்துக்குப் போனார். அம்மா சுமதி தன் 2 குழந்தைகளையும் வளர்த்தாள். வீட்டில் வசதி இல்ல, ஆனா பாசம் நிறைய. ஒவ்வொரு நாளும் மாலா அம்மாவை கேட்டுக்கொண்டே இருப்பாள். அம்மா, நான் பெரியவளாகி உங்களை சோஃபையில் உட்கார வச்சுக்கிறேன். இனிமேல் நீங்க வேலை செய்ய வேண்டாம். அம்மா சிரிச்சா, நீ நல்லவளா படிச்சா அதுவே எனக்கு பரிசு என்பாள். ஆண்டு கழிந்தது. மாலா கடினமா படிச்சு ஆசிரியையாக ஆனாள். முதல் சம்பளத்தோட அம்மாவுக்கு ஒரு புதிய புடவை வாங்கினாள். அம்மா அதை கையில் பிடிச்சு கண்ணீர் விட்டாள். இது என் வாழ்க்கையிலே பெரிய பரிசு. அந்த நாள் முதல் மாலா ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கு சிறு பரிசு கொடுத்தாள். ஆனால் ஒரு நாள் அம்மா நோயால் மருத்துவமனையில் சேர்ந்தார். மாலா அவளின் கைய பிடிச்சு சொன்னாள், அம்மா, நீ சொல்லிய வாக்குறுதி நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ நீ ஓய்வா இருக்கணும். அம்மா மெதுவா சிரிச்சு, மகளே, நீ என் பெருமை, என் வாழ்க்கை நிறைவேச்சு என்று சொல்லி கண்மூடியாள். மாலா அம்மாவின் கையிலிருந்த அந்த பழைய புடவையை மடிச்சு வைத்து அவளின் நினைவோடு வாழ்ந்தாள். அந்த பாசம்தான் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் உயிராக இருந்தது.